வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு டேவே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பெருமாள் கோயில்ல தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. இது குளித்தலையில இருக்க நீலமேக பெருமாள் கோயில் தாங்க. இந்த சரவுண்டிங்கே ரொம்ப அமைதியா இருக்கும். இங்க நானு, என் வீட்டுக்காரரு, என் பையன், அதுக்கப்புறம் அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து தாங்க வந்தோம். கோயில்ல கொஞ்ச நேரம் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. இன்னைக்கு தம்பிக்கு வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா வந்து வெஜ் குருமா பண்ணியிருந்தேங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்குல கட் பண்ணி அதுவும், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காய்கறிகள் நான் இங்கே கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான பட்டாணி, காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி காரத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு எடுங்க. சூப்பரான சுவையான வெஜ் குருமா ரெடிங்க. மல்லித்தலை போட்டு சர்வ் பண்ணுங்க. செம்மையா டாப் டக்கரா இருக்குங்க. பதிவில் சந்திக்கலாங்க.